வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க வேண்டிய சட்டம் என்னான்னு கேட்டீங்கன்னா, ஒப்பந்தச் சட்டம். 1882 பத்தி பார்க்குறோம். குறிப்பாக ஒப்பந்தங்கள் வித்தவுட் கன்சிடரேஷன் தேர் இஸ் நோ பாசிபிள் டு மேக் எ கான்ட்ராக்ட் ஆர் அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த செக்ஷன் 25ல பார்த்தீங்கன்னா, அக்ரீமெண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்ட். மறுபயன் இல்லாத உடன்பாடு செல்லா நிலையுடையது அப்படின்னு குறிப்பா சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல 2 விதமான நம்ம விஷயங்கள பார்க்கணும். இந்த செக்ஷன் 25ல எக்ஸ்பிளனேஷன் 2ல பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள நான் சொல்ல விரும்புறேன். அது முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஃப் த கன்சிடரேஷன் நீட் நாட் பி அடிக்வேட். அந்த மறுபெயன் என்பது போதுமானதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டம் அதான் சொல்லுது. அதுக்கு உதாரணமா நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் எஃப் பாருங்க. ஏ என்பவர் தன்னுடைய குதிரையை 10,000 மதிப்புடைய குதிரையை ₹10 விற்பனை செய்வதாக உடன்பாடு செய்து கொள்கிறார். அதுல அவருக்கு இசைவு இருக்குன்னா, அந்த உடன்பாடு, அந்த ஒப்பந்தம் செல்லக்கூடியது. 2வது நிலை பாருங்க. இஃப் எ கன்சிடரேஷன் இஸ் நாட் அடிக்வேட். ஓகே. அதாவது மறுபயன் என்பது போதுமானதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா, அதே ஏ என்பவர் தன்னுடைய 10,000 மதிப்புடைய குதிரையை ₹10 விற்பனை செய்கிறார். ஆனா, அவருக்கு ஃப்ரீ கன்சென்ட் இருக்கான்னா, இல்ல என்ற நிலைப்பாடு வந்துச்சுன்னா, தி கோர்ட் should take into account whether the consideration or the contract is under undue influence or not. அந்த உடன்பாடு அல்லது ஒப்பந்தமானது இசைவுடன் செய்யப்பட்டதா இல்லையா என்பதை யார் தீர்மானிக்க வேண்டும் என்றால் நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டும். மேலும் இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஏஜென்சி கான்ட்ராக்டுக்கு மறுபயனே தேவையில்லை. அதே போல் கம்ப்ளீட் கிஃப்ட் அதுக்கும் மறுபயன் தேவையில்லை என்பதை இந்த செக்ஷன் 25 கீழாக நாம் புரிஞ்சு கொள்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.